ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில், அதாவது ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னா சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக் கலரில் சால்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹோட்டல் ஸ்டைல் பிளாக் சால்னா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கான அந்த மசாலா வந்துட்டு ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு அந்த ஒரு கலர் கொடுக்கறது வந்து இந்த மசாலா தான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மசாலா செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 3 கிராம்பு, 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூட ஒரே ஒரு ஸ்டார் பூ. இந்த ஸ்டார் பூருக்கு பாருங்கள், எந்த ஒரு ரெசிபிக்குமே வந்துட்டு நீங்கள் அதிகமாக சேர்த்திடவே கூடாது. இது ஒன்று சேர்த்தாலே பார்த்தீங்கன்னா அதோட அந்த ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வரும். நீங்கள் தப்பி தவறி இப்போ நான் இந்த ரெசிபிக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ஒரு 2 அல்லது 3 ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம இந்த ரெசிபி வாயிலே வைக்க முடியாது. லைட்டாக ஒரு மாதிரி கசப்படிக்க ஆரம்பிச்சிரும். அதனால எப்பவுமே இந்த ஸ்டார் பூவை மட்டும் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் ஜீரகம். மிளகு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு வந்துட்டு அந்த ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு இந்த மிளகு தான். அதனால 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. அதுக்கப்புறம் வர மல்லி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட வர மல்லி இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு தாளிக்கும் போது அதில் வந்துட்டு கொஞ்சம் அந்த பவுடரை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம நல்லா அதோட அந்த மணம் வர வரைக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது கூடவே ஒரு துண்டு தேங்காவை பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்திக்கலாம். இல்லை நீங்கள் துருவி சேர்த்தாலும் சரி. ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, பாதி கால் கூட இல்லை, கால் மூடி தேங்காய் விடவே கொஞ்சம் சின்ன துண்டை ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காயிரும். அதனால நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணாலே போதும். ஸோ வந்துட்டு ஹோட்டல்ஸில் செய்கிற அந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா அதோட சீக்ரெட்டே இதுதான். கொஞ்சமாக தான் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சால்னா வந்துட்டு நல்லா திக்காக வரும். ஸோ அதிகமாக தண்ணி ஆட் பண்ணலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸில் இந்த சால்னா வந்துட்டு கொடுப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்தி இது கூட 2 பெரிய வெங்காயமும் சேர்த்தி நல்லா மையாக அரைக்கணும். இல்லைனா நரன்னு இருக்கும் இந்த மசாலா. அதனால வந்துட்டு இதை நல்லா எந்த அளவுக்கு மையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மையாக அரைச்சிக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் கூட சேர்த்தி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கிறேன். ஒருவேளை வீட்டில் அளவுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் இதில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஒரு 4லேருந்து 5 முந்திரி கூட ஆட் பண்ணலாம். இன்னுமே வந்துட்டு ஒரு ரிச் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஹோட்டல் ஸ்டைல் அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லா ஹோட்டல்ஸுமே வந்துட்டு முந்திரி எல்லாம் சேர்த்து செய்யவே மாட்டாங்க. பட் நீங்கள் வீட்டில் செய்யும்போது ஒரு 4 முந்திரியை கூட சேர்த்திட்டு செய்யலாம். ரொம்பவே இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் தாளிக்கிறதுக்காக ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை வந்துட்டு மெலிசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்லா அதோட கலர் மாதிரி வர வரைக்கும் வதங்க விடணும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரும்போது இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். அடுத்ததாக நாம் அரைச்ச அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்திட்டு அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துகிட்டு அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம். அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் அந்த காரம் வந்துட்டு அந்த அளவுக்கு பத்தாது. ஸோ வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா மிளகாத்தூளை இன்னும் கொஞ்சமே எக்ஸ்ட்ரா நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கழுவி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த சால்னா எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இறக்கி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த சால்னா வந்து திக்காயிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சால்னா செஞ்சால் தான் வந்துட்டு கட்டுப்படி ஆகும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம தண்ணி ஆட் பண்ணி நிறையா பேர் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்னஸாக இந்த சால்னா கொடுக்கும். ஸோ இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறிட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா நறுக்குன மல்லித்தலையை மேலாக தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கருப்பு கலர் அந்த சால்னா ரெடி. ஸோ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா மேலாக எண்ணெய் மிதந்து வரலையேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த சால்னாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணதுமே வந்துட்டு எண்ணெய் மிதந்து வராது. இதுவே நீங்கள் ஒரு சட்டியில் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா எண்ணெய் மிதந்து வரும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் அகைன் நம்ம இதை சூடு பண்ணோன்னு வைங்களே, அந்த எண்ணெய் அப்படியே மேலாக மிதந்து வரும். ஸோ குக்கரில் போட்டுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணதுமே நமக்கு அந்த எண்ணெய் மிதந்து வராது. ஸோ
வந்து நீங்கள் அதை நினச்சி நிறையா எண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணிடாதீங்க. எப்போவுமே சிக்கனை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் அளவாக சேர்த்தோம் அப்படின்னாலுமே நமக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் மிதந்து வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.